என்னோட வெர்ஷனில் ஒரு எக்லெஸ் ப்ரௌனி. நான் எக்லெஸ்க்கு மேக்ஸிமம் கர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். வேணும்னா மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சுகர் வந்து இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். சுகருக்கு பதில் நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி சுகர் தான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டேன். அண்ட் இந்த சில்கி ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர் அண்ட் சாக்லேட் தான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டையுமே வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து மைதா யூஸ் பண்ணாமல் வீட் ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்டமர் வந்து வீட் தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து பிளெயின் ப்ரௌனி தான் கேட்டிருந்தாங்க. நான் தான் லைட்டாக வந்து கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ரெடி பண்ண பேட்டரை வந்து நம்ம டின்னில் வந்து போர் பண்ணிவிட்டு பேக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே எக்லஸோட பேட்டர் வந்து கொஞ்சம் வந்து திக்காக தான் இருக்கும். அப்போ தான் நமக்கு ப்ரௌனி வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃபஜ்ஜியாக வந்து கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ரெசிபின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.